அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மூசாவுக்கு 30 இரவுகளை வாக்களித்தோம். அதை மேலும் 10 இரவுகள் மூலம் முழுமையாக்கினோம். எனவே அவரது இறைவன் நிர்ணயித்த காலம் 40 இரவுகளாக முழுமையடைந்தது. என் சமுதாயத்திற்கு நீர் எனக்கு பகாரமாக இருந்து சீர்திருத்துவீராக. குழப்பவாதிகளின் பாதையை பின்பற்றி விடாதீர் என்றும் தம் சகோதரர் ஹாரூனிடம் மூசா ஏற்கனவே கூறியிருந்தார். நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் பேசியபோது, என் இறைவா, உன்னை எனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும் என கூறினார். அதற்கு இறைவன், என்னை நீர் பார்க்கவே முடியாது. எனினும் அந்த மலையை பார்ப்பீராக. அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்தால் பின்னர் நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறினான். அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூளாக்கினான். மூசா மூர்ச்சையடைந்து விழுந்தார். அவர் தெளிவடைந்த போது, நீ தூயவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாவனாக இருக்கிறேன் என கூறினார். மூசாவே, எனது தூது செய்திகள் மூலமும் நான் பேசியதன் மூலமும் மக்களை விட உம்மை தேர்ந்தெடுத்து விட்டேன். எனவே நான் உமக்கு கொடுத்ததை பிடித்து கொள்வீராக, நன்றி செலுத்துபவராக ஆவீராக என்று இறைவன் கூறினான். பலகைகளில் அவருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதினோம். அறிவுரையாகவும் அனைத்து விஷயங்களுக்கும் விளக்கமாகவும் அது இருந்தது. இதை பலமாக பிடிப்பீராக. இதை மிக அழகிய முறையில் பிடிக்குமாறு உமது சமுதாயத்திற்கும் கட்டளையிடுவீராக. குற்றம் புரிந்தோரின் இல்லத்தை உங்களுக்கு காட்டுவேன் என்று இறைவன் கூறினான்.